பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 9:17 அனனியா சவுல் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அப்போஸ்தலர் 9:17. நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய தூதர்களை அனுப்பி, தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி பாதுகாக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், வழி நடத்துகிறவர், சுகப்படுத்துகிறவர், அதிசயத்தை செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி தம்முடையவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்றும், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும், இஸ்ரவேலுக்கு தம்முடைய பிரமாணங்களையும், தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தர் லோத்துவையும் அவன் மனைவியையும் அவனுடைய 2 குமார்த்திகளையும் காப்பாற்றவும், சோதோம் பட்டணத்தை அழிக்கவும் 2 தூதர்களை அனுப்பினார். தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தம்முடைய சமூகத்தில் எட்டியபடியால் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க மோசேயும் ஆரோனையும் அவர்களிடத்திற்கு பார்வோன் இடத்திற்கும் அனுப்பி வைத்தார். அதனால் தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இஸ்ரவேலர்கள் மீதியானியரின் கைகளில் அகப்பட்டு கொள்ளையிடப்பட்டு வேதனைப்பட்ட போது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பி கிதியோனை எழுப்பி கிதியோனை கொண்டு இஸ்ரவேலர்களை ரட்சித்தார். கர்த்தர் சவுலையும் தாவீதையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சாமுவேலை அனுப்பி வைத்தார். தன் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது தவறு செய்த போது கர்த்தர் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பி வைத்தார். சமாரியா பட்டணத்தில் குடியிருந்த தம்முடைய ஜனங்கள் தமக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்ததால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஜனங்கள் தனக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அவர்களுக்கு எதிராக சத்துருக்களையும் பகைவர்களையும் எதிரிகளையும் அனுப்பி வைத்தார். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று நமக்காக பிதாவினால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாட்களை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் இயேசுவினுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்ட சவுலை பவுலாக மாற்ற அனனியாவை அனுப்பினார். எனவேதான் அனனியா சவுல் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். மேலும் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியுள்ளார். கர்த்தர் அனுப்பிய வார்த்தையை, வசனத்தை, தீர்க்கதரிசியை, தூதர்களை ஏற்றுக்கொண்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி அவரும் மகிமைப்பட்டு அவர்களையும் மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அனுப்பிய வார்த்தையை, வசனத்தை, கர்த்தருடைய ஆவியை, கர்த்தருடைய தூதர்களை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை, கர்த்தர் அனுப்பியவர்களை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் கர்த்தர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார்.
கர்த்தர் நம்மை கொண்டும் அதிசய அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம்மை கொண்டும் அவருடைய வார்த்தையை கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து, நம்மை கொண்டும் நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் ஆசீர்வதித்து, அவர்களுக்கு மட்டுமல்ல அநேக ஆயிரங்களுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை நடத்துவது நிச்சயம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் அனுப்புகிற வார்த்தையை, வசனத்தை, தூதர்களை, தீர்க்கதரிசிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையை, நாங்கள் சுதந்தரிக்கக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.